ஒன்னு புதுசா போய் சேர்ந்துருக்குது 1/2% ஓட்டு. அது என்னன்னு தெரியும்? எவ்வளவு ஓட்டு? அதுக்கும் உயிர் கொடுத்தது நாம தான். அது ஐசியூல இருந்தது தம்பி, டாக்டருக்கு தெரியும். அது வெண்டிலேட்டர் வச்சு உயிருக்கு போராடிட்டு இருக்கும் போது உயிர் கொடுத்தது அதிமுக. உண்மைதானே? அவர்கள் அந்த கூட்டணியில் போய் சேர்ந்துட்டாங்களாம். சேரட்டும், அது அவருடைய விருப்பம். அந்தந்த கட்சி எந்த கட்சியோட கூட்டு சேரணும் அந்த கட்சியோட விருப்பம். கூட்டணி போயிருக்காங்க. ஏற்கனவே 2001 எந்தெந்த கட்சிகள் திமுக கூட்டணியில் இருந்தோ அந்த கட்சி தான் இப்பொழுதும் கூட்டணியில அங்கம் வைக்கிறது திமுக தலைமையில. தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் பிரச்சனையா? தமிழ்நாட்டுக்கு என்டிஏ, டெல்லியில் இருக்க என்டிஏ. தமிழ்நாட்டில் இருக்கு சட்டமன்ற தேர்தல். இங்க எங்களுடைய கூட்டணிக்கு அதிமுக தலைமை தாங்குது. அதிமுக தான் ஆட்சி அமைக்கும். எங்க கூட்டணியுடைய முதலமைச்சர் வேட்பாளர் இபிஎஸ் என்று அறிவிக்கப்பட்டு விட்டது. இது நாங்க அறிவிக்கல. முதலாக அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி பேச்சுவார்த்தை முடிவு பெற்று மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஹோட்டல்ல பேட்டி கொடுக்கின்ற பொழுது தெளிவாக சொன்னார். அவர் சொல்லுகின்ற பொழுது அத்தனை நிருபர்கள் இருந்தாங்க. இந்தியாவிற்கு தமிழ்நாட்டில் இந்தியாவிற்கு அத்தனை நிருபர்கள் முன்னால சொல்றாரு, எங்கள் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி, அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணி இரண்டும் ஒன்றாக இணைந்திருக்கின்றது. இந்த கூட்டணிக்கு அதிமுக தலைமை தாங்கும். ஸ்டாலின் அவர்களே காது கேட்கலீங்கன்னா நல்லா கேட்டுங்க. அதிமுக நாங்கள் அமைக்கப்பட்ட கூட்டணிக்கு தலைமை தாங்கும். அதிமுக ஆட்சி அமைக்கும். எங்க கூட்டணி முதலமைச்சர் வேட்பாளர் இபிஎஸ் என்று முடிவு சொல்லியாச்சு. அப்புறம் என்ன உனக்கு சந்தேகம் வந்தது? ஏன்னா நம்ம பத்தி பேசுவதற்கு சரக்கு இல்ல, இருந்தா தானே பேச முடியும். அவதான் டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் பிரச்சனையா? திமுகவுக்கு பிரச்சனை இல்ல, தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் தான் பிரச்சனையா? ஆமா, டெல்லியில தான் காங்கிரஸ் இருக்குது, அங்கதான் பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது. திமுகவுக்கும் டெல்லிக்கும் பிரச்சனைனா அங்க தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கு பிரச்சனைனா அண்மையில் 20 நாட்கள் கூட்டணி பிரச்சனை யாருக்கு நடந்தது? திமுகவுக்கும் காங்கிரஸ் தான் நடந்தது. காங்கிரஸ் டெல்லியில் தான் இருக்குது, இங்கேயே தலைமை அலுவலகம் இருக்குது, டெல்லியில் தான் தலைமை அலுவலகம் இருக்குது. ஆக ஸ்டாலின் சொல்வது நியாயம்தான். அதுலேயும் ஒரு உண்மை இருக்குது. காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் தான் இன்றைக்கு பிரச்சனை. இதுக்கு முந்தி எப்போ பார்த்தாலும் இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணி பார், எங்க காணாத போச்சே தெரியல. இந்தியா கூட்டணி இவர் எந்த கட்சிக்கு எந்த கூட்டணிக்கு போனாலும் அந்த கூட்டணி காணாம போயிடும். அப்படி ராசியான மனிதர் ஸ்டாலின். பிறகு ஸ்டாலின் தலைமையில் நிறைய கட்சி கூட்டணியில் இருக்குதான். திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்க விளம்பரப்படுத்துதல் மன்னன். யாரும் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு விளம்பரத்திலேயே காலத்தை தள்ள ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் தான்.